வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரை கண்ணெதிரே தோன்றினால் சீரியலுக்கு நடுவுல கேக்குற கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்புறேன். முதல் 100 பேருக்கு நிறைய பரிசுகள் காத்துட்டு இருக்கு. கண்ணெதிரே தோன்றினாள். எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்புங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. கிளையண்ட் மீட்டிங் தானே, எப்ப வேணாலும் அதை பாத்துக்கலாம். உன்னோட பெயின் குறைஞ்சு நார்மல் ஆகணும், எனக்கு அதான் முக்கியம். மம்மி, சக்தி மேல வெறுப்பை ஏற்படுத்தி அவளை நீங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக மட்டும் நான் இந்த டிராமா பண்ணல. நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சும்மா சொல்லக்கூடாது, என் மேல உயிரையே வச்சிருக்கீங்க. அம்மா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? சோப்பு தண்ணிய கீழே ஊத்தி ஒருத்தி கீழே விழ வச்சோமே, அவ எப்படி வேதனையில துடிக்கிறான்னு பார்த்து ரசிக்கலான்னு வந்தியா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? மனசாட்சி இருக்கிற யாராவது ஒருத்தவங்க வேதனையில இருக்கும்போது ரசிக்க நினைப்பாங்களா? அனிதாமா கால்ல இந்த எண்ணெயை தடவி நீவி விட்டா ஒரு 2 நாள்ல சரியாயிடுமா? அதுக்குதான் இதை எடுத்துட்டு வந்தேன். பாத்தியா ருத்ரா, எண்ணெயை தடவி சுளுக்கெடுக்கலான்னு வந்திருக்காளாம். இது எப்படி இருக்கு தெரியுமா? ரத்த வர அளவுக்கு அடிச்சு போட்டவளே பஞ்சையும் மருந்தையும் எடுத்துட்டு வந்து கட்டு போட வந்த கதையால இருக்கு. அத்தை விடுங்க அத்தை. அவளால எனக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கு பாவம் அவ என்ன செய்வா? எல்லாம் விதி அத்தை. நீ சும்மா இரு அனிதா, இதெல்லாம் ஒண்ணு விதியால நடக்கல, இவளோட சதியால நடந்திருக்க. இவ எல்லாத்தையும் திட்ட போட்டுதான் பண்ணிட்டு இருக்கா. அம்மா, அனிதாமாக்கு எதிரா நான் சதி பண்ண என்ன தேவை இருக்கு? நீங்களே சொல்லுங்க. ஏதாவது பேசுனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி அனுதாபம் தெரியா? அனிதா ருத்ராவுக்கு ஒரே மக, செல்ல மக. தவமா தவம் இருந்து பெத்த பொக்கிஷம் அவ. அவளை போய் இப்படி படுக்க வச்சுட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? அத்தை சும்மாவே நம்மளுக்காக ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. இப்ப நம்ம டிராமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வேற அவங்களுக்கே தெரியாது. நமக்கு உண்மையிலேயே இப்படி ஆச்சுங்கிற கொதிப்புல அவளை உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. அத்தை விடாதீங்க அத்தை, வாங்கு வாங்குன்னு நல்லா வாங்குங்க. நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறேன். சக்தி, எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மம்மி அத்தையும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நீ இந்த எண்ணெயை இங்கேயே வச்சுட்டு அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நீ வா. சக்தி, உன்னோட அஜாக்கிரதையால தான் என் மகளுக்கு இப்படி ஆச்சு. அதுக்காக உன் மேல கோவப்படாம என் மக அனுதாபம் காட்டுறா பாத்தியா? அதான் என் பொண்ணு. வேலை செய்யறது முக்கியம் இல்ல, நாம செய்யற வேலையால மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது, அதான் முக்கியம். ஆனா நீ என் பொண்ணை இப்படி ஆக்கிட்டியே. இல்லம்மா, நான் நீ எதுவும் பேசாத, நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். உன் கையில இருக்கிற எண்ணெயை என்கிட்ட கொடு, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. என் பொண்ணுக்கு நானே சுளுக்கு எடுத்துக்கிறேன். ஏய், அதான் எண்ணெயை கொடுத்துட்டு போன்னு சொல்றாங்கல்ல, அப்படியே அசையாம நிக்கிற, கொடுத்துட்டு போ. வலிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. மம்மி பாத்து வலிக்குது. மெதுவா.
மம்மி வலிக்குது மம்மி. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. என்ன தேய்ச்சி விட்டா சுளுக்கு சீக்கிரமா சரியாயிடுமா? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கீங்க? ஓ, அங்கேயா? சரி சரி, பத்திரமா பாத்துக்கங்க. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். இதோ இப்ப உடனே வந்துடுறேங்க. அக்கா என்னாச்சுக்கா? என் பையனுக்கு 3 நாளா லேசான காய்ச்சல் இருந்தது சக்தி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால திடீர்னு ஜன்னி மாதிரி வந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சான். என் வீட்டுக்காரர் அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காருமா. நான் உடனே கிளம்பணும் சக்தி. வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ அக்கா, இதுல என்னக்கா சிரமம் இருக்கு? நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பையனுக்கு 3 நாளா உடம்பு சரியில்லைன்னா நீங்க ஏன் வேலைக்கு வந்தீங்க? அவனை பக்கத்திலே இருந்து பாத்துக்க வேண்டியது தானே? சாதாரண காய்ச்சல் தானே, சரியா போயிடும்னு நினைச்ச சக்தி. ஆனா அவனுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகும் நான் நினைக்கல சக்தி. சரிக்கா, நீங்க உடனே உங்க பையனை போய் பாருங்க. அங்க போயிட்டு அவனுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி சக்தி, நான் கிளம்புறேம்மா. சரிக்கா, பாத்து. என்ன இவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? அத்தை, ஏன் ஆஃப் பண்ணீங்க? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். என்ன மருமகளே, கீழே விழுந்து கால்ல சுளுக்குப்பட்டு படுத்த படுக்கையா கிடந்த. இப்ப பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? அத்தை, நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லையா? நேத்து என்ன சொன்ன? என்ன அத்தை நீங்க? அந்த சக்தியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நாம ரிவர்ஸ்ல யோசிக்கிறோம்னு சொன்னேனே, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஏதோ தரமான சம்பவம் பண்ண போறேன்னு சொன்னல. நான் சொன்ன சம்பவம் இதுதான். எது? காலு வழுக்கு கீழே விழுந்ததா? ஆமா அத்தை, சக்தி வச்சுட்டு போன அழுக்கு தண்ணியை கீழே கொட்டினது, கால் வழுக்கி சுளுக்கு புடிச்சுக்குச்சுன்னு சொன்னது எல்லாமே என்னோட டிராமா தான். டிராமாவா? ஐயோ, நீ நடிக்கிறேன்னு என்னால கூட நம்பவே முடியல. நானும் உண்மைன்னு நம்பிட்டேன் தெரியுமா மருமகளே? தட் இஸ் அனிதா அத்தை. சரி, இப்படியெல்லாம் பண்றதுனால அந்த சக்தியை நம்ம எப்படி விட்டு அனுப்ப முடியும்? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அத்தை, நாம இது வரைக்கும் சக்தி இங்கிருந்து அனுப்புறதுக்கு போட்டு பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மம்மியோட அனுதாபத்தை முழுக்க முழுக்க அவ பக்கம் திருப்பி வச்சிருந்தா. அதனாலதான் நாம அவளை எப்படி மாட்டி விட்டாலும் அவ மேல இருக்கிற அனுதாபத்திலேயே மம்மி அவளை எதுவும் பண்ணல. நாமளும் அந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லத்த. அதனாலதான் மம்மியோட அனுதாபத்தை முழுசா ஏன் பக்கம் திருப்பி அந்த வேலைக்காரி மேல அவங்களுக்கு வெறுப்பு வரணுன்றதுக்காக தான் நான் இந்த டிராமாவே பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பாத்தீங்கல்ல, எனக்கு அடிபட்டதும் மம்மி எப்படி துடிச்சு போயிட்டாங்கன்னு. உனக்காக துடிச்சது மட்டுமா, அந்த சக்தியை கூட வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்கல்ல. ரிவர்ஸ்ல யோசிக்கிறதுன்னு எனக்கு புரியாம இருந்துச்சு. இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு மருமகளே. நல்லா கெட்டிக்காரத்தனமா தான் யோசிச்சிருக்க மருமகளே. நான் உனக்கு எந்த வகையில சப்போர்ட்டா இருக்கணும்னு மட்டும் சொல்லு, அவளை ஒரு வழி பண்ணிடலாம். அத்தை, இப்ப நம்ம முதல் ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கோம். அந்த சக்தி மேல மம்மிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்ப கூட்டி, நீங்க சொன்னீங்கல்ல அவளை இழுத்துட்டு போய் வீட்டுல தள்ளுவேன்னு, அந்த காரியத்தை என் மம்மி கையாலே பண்ற மாதிரி சூழ்நிலையை நம்ம உண்டு பண்ணணும். எப்படி மருமகளே? அந்த சக்தியால நாம பாதிக்கப்படுற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக மம்மி அவளை திட்டுறப்போ நான் அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு
அவளை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவேன். நீங்க மம்மியோட கோவத்தை இன்னும் தூண்டி விடுற மாதிரி பேசணும். மம்மிக்கு மேல அனுதாபம் இருக்கிறதால நீங்க அவங்களோட கோவத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்தி தேவையே இல்லைங்கிற அளவுக்கு அவ மேல அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அவங்களே அவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. சூப்பர் மருமகளே. அவளை இங்க இருந்து அனுப்புறதுக்கு இதை விட சிறப்பா யாராலையும் யோசிக்கவே முடியாது. இந்த அறிவுக்கு உனக்கு மாலை போட்டு மரியாதை செய்யணும் போல இருக்கு. அவளை இங்க இருந்து துரத்தி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த மரியாதையை எனக்கு செய்யுங்க அத்தை. அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இந்த நல்ல விஷயத்தோட நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். என்ன அத்தை? உனக்கு சிவாவை பிடிக்கும் தானே? இது என்ன கேள்வி அத்தை? அவனை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? இல்ல, ஒரே வீட்ல பிறந்து வளர்ந்ததுனால சிவாவை பிடிக்குங்கிறது வேற. மனசளவுல சிவாவை உனக்கு பிடிக்குமா? என்ன மருமகளே அப்படி பாக்குற? நான் எதுவும் தப்பா கேட்டேனா? ஆமா, நீங்க தப்பா தான் கேட்டுட்டீங்க. என்ன மருமகளே சொல்ற? பின்ன சிவா தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்டா அது தப்பு தானே? அப்படியா மருமகளே? சிவாவை நீ அந்த அளவுக்கு மனசுல வச்சிருக்கியா? அப்பா, எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு தெரியுமா? என்ன அந்த வேலைக்காரி விஷயத்துல சிவா மேல உனக்கு வெறுப்பு வந்துருமோன்னு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? சிவாவோட பார்வை அவ மேல திரும்பிருச்சுன்னு நான் என்னைக்கும் சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா சிவாவோட கவனம் மொத்தமும் கம்பெனி மேல மட்டும்தான் இருக்கும். அவனுக்கு அதை தாண்டி வேற சிந்தனையே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கிற கோவமே தவிர மத்தபடி அவன் என் உயிரத்தை. நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடுறப்போ என் மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும் தெரியுமா? ஐயோ, என் மருமகன்னு மருமகதான். வாங்கம்மா வாங்க, வளையல்மா வளையல். வாங்கம்மா வாங்க, வளையல்மா வளையல். கம்மியான ரேட்டு, கலர் கலரான ரிப்பன். வாங்க வாங்கம்மா வாங்க, எல்லாமே கம்மியான ரேட்டு தான். எதை எடுத்தாலும் கம்மி தான், வாங்கிக்கோங்க. வாமா, உனக்கு என்ன வேணுமோ எடுமா. பாருமா, அந்த டிசைன் கூட பாருமா. அண்ணா, இது எவ்வளவு? ஸ்டிக்கர் போட்டு 10 ரூபா, பழையல் 10 ரூபா, இந்த நெயில் பாலிஷ் மட்டும் 30 ரூபா, மொத்தம் 50 ரூபா ஆச்சுமா. அண்ணா, கொஞ்சம் விலையை குறைச்சு கொடுங்க அண்ணா. இதுக்கு மேல குறைக்க முடியாதுமா. நான் விற்கிறதே ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வித்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா, நெயில் பாலிஷ் 30 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம் அண்ணா. அதுக்கு ஒரு 10 ரூபாய் குறைங்க. வளையலுக்கு ஒரு 5 ரூபாய் குறைங்க. 15 ரூபாய் போச்சுன்னா 35 ரூபாய் வாங்கிக்கோங்க, சரியா? என்னம்மா நீ முதலுக்கே இவ்வளவு மோசம் பண்ற? 15 ரூபாலாம் குறைச்சா எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. அதெல்லாம் கொடுக்கலாம் அண்ணா. 35 ரூபாய் வாங்கிக்கோங்க. அந்த ரேட்டுக்கெல்லாம் வராதுமா. பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போனா இதே பொருளை 300 ரூபான்னு சொல்லுவாங்க. அங்க மட்டும் பேரம் பேசாம அப்படியே வாங்கிட்டு போயிடுறீங்க. என்ன மாதிரி சாதாரணமா தள்ளு வண்டியில விற்கிறவங்க கிட்ட தான் 5க்கும் 10க்கும் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணா, நீங்க சொல்ற பெரிய பெரிய கடைக்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்க போவாங்க அண்ணா. உங்ககிட்ட என்ன மாதிரி ஏழைங்க தானே வாங்குறோம், கொடுங்க அண்ணா. நீ கேட்கிற வேலைக்கெல்லாம் வரவே வராதுமா. சரிண்ணே, எனக்கும் வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம். ஒரு 10 ரூபாய் குறைச்சுக்கோங்க. 40 ரூபாய் கொடுக்குறேன்.
இந்தாங்க. இல்லம்மா, எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. எனக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேனா? நீ கேட்கற விலைக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. நீ கையில வச்சிருக்கிற பொருளெல்லாம் வச்சுட்டு கிளம்புமா. அண்ணா. பயமா? சக்தி, ஐயா நீங்களா? என்னம்மா பிரச்சனை? ஐயோ பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாமா இருந்தேன். சார், இந்த பொண்ணு வெறும் 50 ரூபாய்க்கு பொருள் எடுத்துக்கிட்டு என்னமா பேரம் பேசுது தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படித்தான்ப்பா. எல்லாத்துலயும் அவங்க சிக்கனமா தான் இருப்பாங்க. ஐயோ ஐயா வேண்டாங்க ஐயா. நீங்க ஏன் பணம் கொடுக்குறீங்க? வேண்டாங்க ஐயா. ஏம்மா, உனக்காக நான் கொடுக்க கூடாதா? ஐயோ என்கிட்ட பணம் இருக்குங்க ஐயா, நானே கொடுத்துக்கிறேன். இப்ப நீ வாங்கின பொருளுக்கு உன்னோட அப்பா வந்து பணம் கொடுத்தா நீ வேணானதை சொல்லுவியா? இந்தாப்பா. சரிங்க சார். இந்தாம்மா, வாங்கிக்கம்மா. வாங்கம்மா வாங்க. வாம்மா சக்தி, வளையல். நான் போற வழியில உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாங்க ஐயா, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏம்மா, என் கூட நீ கார்ல வரமாட்டியா? உங்களுக்கு எதுக்குங்க ஐயா சிரமம்? நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என் கூட தான் வரணும். வா வாமா சக்தி. சரிங்க ஐயா. சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. மம்மியா? சீக்கிரம் போய் படுப்போ. சீக்கிரம் கால் நீட்டு. இல்ல இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பொறுமையா. அத்தை, நீங்க கால் அமுக்காதீங்க அத்தை, எனக்கு வலிக்குது. ஐயோ மருமகளே, உனக்கு எப்பதான் இந்த வலி தீரும்னே தெரியலையே. ஐயோ அத்தை, என்னால வலி தாங்க முடியல அத்தை. நீங்க கால்ல இருந்து கையெடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். நீ சுளுக்கு பிடிச்சு அனுபவிக்கிற வேதனையை விடவும் உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு உங்க அம்மா மனசளவுல எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. என்னால அம்மாவுக்கு மன நிம்மதியே போச்சு. எனக்கு ஏன் தான் இப்படி ஆச்சும்? வருத்தப்படாத அனிதா, உனக்கு குணமாயிடுச்சுன்னு வையேன், எல்லாம் சரியா போயிடும். நீ படுத்துக்கோ. அனிதா. மம்மி. ஏய் அனிதா, பாத்து. ஏன் எந்திரிக்கிற? படுத்துக்க. என்ன மம்மி, கிளையண்ட் மீட்டிங் முடிச்சிட்டு ஈவினிங் தான் வருவீங்கன்னு நினைச்சேன், போனதும் வந்துட்டீங்க. உனக்கு இப்படி இருக்கிறப்போ என்னால மீட்டிங்ல எப்படி கவனம் செலுத்த முடியும்? அதான் வந்துட்டேன். ஏன் மம்மி, என்ன பாத்துக்கிறதுக்கு தான் அத்தை இருக்காங்கல்ல. காலேஜ் முடிஞ்சதும் திவ்யா கூட வந்துருவா. நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. எல்லாரும் உன்னை நல்ல விதமா பாத்துப்பாங்க தான். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தாயா என்னால எப்படி உன்னை விட்டு விலகி இருக்க முடியும்? எனக்கான பெருமை நான் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேங்கிறதுல இல்ல, பிசினஸா நீயாங்கிற ஒரு கேள்வி வந்தா நீதான் எனக்கு முக்கியம்.
உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா மம்மி? என் உலகமே நீதாம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்தா உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். ஆனா நீதான் வர மாட்டேங்கிற. டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஐயோ மம்மி, அதெல்லாம் வேணாம் மம்மி. நீங்க என் பக்கத்துல இருந்தாலே போதும். இது தானாவே குணமாயிடும். கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சிட்டு இருந்தவள இப்படி படுக்க வச்சுட்டாலே அநியாயமா அந்த படுபாவி சக்தி. அவளால அனிதாக்கு மட்டும் இப்படி நடக்காம இருந்திருந்தா நீ உன் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது. அந்தந்த வேலை அது பாட்டுக்கு நடந்திருக்கும். அவளால எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா போச்சு.